இப்ப நம்ம மேஜரா படம்னு பார்க்கும்போது சில படங்கள்ல மட்டும்தான் நம்மளும் கொஞ்சம் இன்வெஸ்டடா இருப்போம். லைக் எப்படி சொல்றதுன்னா, அந்த படம்ன்றது ஒரு அழகான பழம்னு வச்சுக்கோங்க. அழகான பழம்ன்றது ஒரு டேஸ்டான பழம். அந்த டேஸ்டான பழத்தை நீங்க சுவைக்கணும் அப்படின்னா நீங்களும் அதுக்கு இன்புட்ஸ் கொடுக்கணும். அதுதான் அந்த படம். இப்ப இந்த படத்துல வந்து இந்த படம் உங்களுக்கு புரியணும், இந்த படத்தோட ஃபுல் இது வேணும் அப்படின்னா நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணணும். எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த படத்தை நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்க, ஒரு ஃப்ரேம் கூட விடாம டீட்டெயில்ஸ்ல பாத்துட்டு வந்தீங்க அப்படின்னாதான் இந்த படம் உங்களுக்கு கடைசியில முடியும் போது ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கும். அது எந்த படம் அப்படின்ற தமிழ் பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னா ராவ் பதூர். இது ஒரு தெலுங்கு படம், டைரக்டட் பை வெங்கடேஷ் மகா. இந்த படம் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, தமிழ் டபுளுமே இருக்கு. பாக்குறவங்க கண்டிப்பா இப்ப பாருங்க, உங்களை வந்து கண்டிப்பா டிஸ்பாயிண்ட் பண்ணாது. இந்த படத்தை நான் ஏன் எடுத்துட்டு வந்தேன் மூவி ரெக்கமெண்டேஷன்ல அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவ்வளவு இருக்கு இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா. அதாவது இந்த படத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீனு, ஒரு ஃப்ரேம் கூட இது வேஸ்டா, இது வந்து தேவையே இல்ல, எப்படி சொல்றது, இதுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு இருக்காது. எல்லாமே எப்படின்னா பே ஆஃப் மாதிரி தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சும்மா ஏதோ ஒரு இடத்துல எங்கேயா ஒரு சின்ன டைலாக் ஒன்று இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா அது பெரிய இம்பாக்ட் இருக்கும். அந்த ஒரு கடைசியில ரிவீல் பண்றது, அந்த கதை எடுத்துட்டு போறதுல வந்து பெரிய இம்பாக்ட் இருக்கும். இதுல வந்து நிறைய வருஷங்களும் காமிச்சிருப்பாங்க. லைக் நைன்டி 70s 90 80s அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஜானர் ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். படம் ஸ்டார்டிங்ல இருக்கும்போது ஒரு ஜானரா இருக்கும், நடுவுல ஒரு ஜானர் ஷிஃப்ட் ஆகும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு ஜானர் ஷிஃப்ட் ஆகும், கிளைமேக்ஸ்ன்றது அப்படியே வேற சஸ்பென்ஸ் இல்லாம ஆயிடும். ஆனா எதுலுமே வந்து அந்த ஜம்ப்ன்றது ஆர்டிபிஷியலாவே இருக்காது. எப்படின்னா வந்து என்னடா திடீர்னு ஜானர் மாத்துறாங்க அப்படின்னு இல்லாம அந்த கதையோட்டத்தோட அந்த கதை போற இதுலயே ஜானர் மாறுற மாதிரி இருக்கும். எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட கதை ஸ்பாயில் பண்ணாம சொல்றேன் அப்படின்னா, ராமப்பான்னு ஒரு கேரக்டர், ஓகேவா? அவருக்கு வந்து என்னன்னா, அவர் வந்து கேன்சர் வந்து இதுல இருப்பாரு. பட் ஆனா அவர் சாவாம அவர் உயிரை கையில பிடிச்சிட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அவருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ற வரைக்கும் நான் சாக மாட்டேன் அப்படின்னு இருப்பாரு. அந்த படம் முடியும் போது அந்த டவுட் அவருக்கு கிளியர் ஆச்சா, அதுக்கப்புறம் அந்த அந்த டவுட்னால இவருக்கு என்ன பாதிப்பு இருந்தது, அந்த டவுட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் என்னெல்லாம் பண்ணாரு, ஏன் அந்த டவுட் இவருக்கு இவ்வளவு பெரிய முக்கியம் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும் படம். எப்படி சொல்றது, இப்ப ஃபேண்டசி எலிமெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. எதுவுமே வந்து திணிக்கிற மாதிரி இருந்திருக்காது. அந்த ஃபேண்டசிக்குமே ப்ராப்பர் ஜஸ்டிஃபைபிளா இருக்கும். எதுவுமே வந்து திடீர்னு வானத்துல இருந்து யாரும் குதிக்கிற மாதிரி இருக்காது. அதாவது அந்த ஃபேண்டசிக்குமே பின்னாடி ஒரு லோர் வச்சு, ஓகே இதனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு ஃப்ரேமே நல்லா இருக்கும். நீங்க சும்மா படம் பார்த்துட்டு இருக்கும்போது பாஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம்லயே உங்களுக்கு கதை சொல்லும். ஏன் இந்த ஃப்ரேம் வச்சிருக்காங்க, ஏன் வந்து இந்த ஆங்கிள் இருந்து காமிச்சிருக்காங்க, ஏன் வந்து இந்த கேரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த ஃப்ரேம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதான் இந்த மாதிரி சில படங்கள்லாம் கிடைக்கும். மத்த எல்லா படங்களுமே எப்படி இருக்கும்னா, ஓகே கேரக்டர் பேசுறது காட்டணும், அதை மட்டும் காட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரேமிங் இருக்கும். அது உங்களை குற்றம் சொல்ல முடியாது. ஆனா இந்த படத்துல வந்து எப்படி இருக்கும்னா, ஒண்ணுத்துக்கும் வந்து ஓகே இதை வந்து இப்படி காமிச்சாதான் நல்லா இருக்கும், இப்படி காமிச்சாதான் இதோட கதை இது மூலமா கதை நம்மளுக்கு டெலிவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல ஆக்டிங் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ராமப்பான் நடிச்சவர்தான் வந்து தூக்கி சாப்பிட்டுருப்பாரு பயங்கரமா. ஏன்னா வந்து மூணு மூணு இது பண்ணிருப்பாரு. லைக் ஒரு மாதிரி 20s ஒரு கேரக்டர், அப்புறம் மிட் 40s ஒரு கேரக்டர், 60s ஒரு கேரக்டர். மூணுத்துக்குமே அவ்வளவு வேரியேஷன் காமிச்சிருப்பாரு. அதாவது கண்ணில நடிச்சிருப்பாரு. அது ஒரு அவரு நீங்க இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, கலாட்டா பிளஸ்ல வந்து இன்டர்வியூ இருக்கும். இவரு பரத்வாஜங்க தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அந்த படம் டைரக்டரும் ஆக்டரும் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. இந்த படம் பார்த்து முடிச்ச கையோட அந்த இன்டர்வியூ பாருங்க. அந்த இன்டர்வியூ இன்னுமே உங்களுக்கு எப்படி சொல்றது, படம் பார்த்து ஒரு மாதிரி எப்படி இருப்பீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி என்னடா படம் இது, என்ன இப்படி இருக்கு அப்படின்னு இருப்பீங்க. ஆனா அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதிரி பயங்கர உச்சகட்டமா இருக்கும். அந்த இன்டர்வியூ பாருங்க கண்டிப்பா. அப்புறம் நான் ரீசெண்டா பார்த்த படத்திலே வந்து சாங்ஸ் தான் இந்த படத்துல வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிருப்பாங்க. லைக் அதுக்கு முன்னால வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சாங்ஸ்ன்னு அது முன்னாடி நம்ம இதுலயே சினிமாலே பாத்துட்டீங்க அப்படின்னா சாங்ஸ் நம்மளுக்கு கதை சொல்லும், அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இப்ப வந்து எப்படின்னா, ஐயோ சாங்ஸே வைக்க கூடாது, சாங்ஸ் வச்சா ஸ்லோ ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த படம் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இல்ல. அதாவது சாங்கை வந்து நீ பெர்ஃபெக்ட் பிளேஸ்மெண்ட்டை பெர்ஃபெக்டான இடத்துல வச்சிருந்த அப்படின்னா அந்த சாங் படத்தை எலிவேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி. படத்துல வர எல்லா பாட்டும் சூப்பரா இருக்கும். அது எல்லா பாட்டுமே கதைக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். உங்களால ஸ்கிப்பே பண்ண முடியாது. அந்த அந்த பாட்டு உங்களுக்கு கதை சொல்லணும். இது வந்து நான் சொல்லல, அனுராக் ஷெட்டே சொல்லியிருக்காரு. அவரோட இன்டர்வியூ, அவர் ரிவ்யூ லெட்டர் பாக்ஸ்ல ரிவ்யூ போட்டிருப்பாரு. நான் உங்களுக்கு அதை போடுறேன் பாருங்க. அவரே அந்த படத்தை பயங்கரமா பாராட்டி சொல்லியிருப்பாரு. ஸோ அதான், இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, இந்த தமிழ்லயும் இருக்கு. படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சிஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்பதான் காமிச்சிட்டு இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல அது எல்லாமே பே ஆஃப் பண்ணும்போது பயங்கரமா இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பார்த்து முடிக்கும் போது ஓ அப்படிதான் இருந்தேன்.
அப்புறம் உட்கார்ந்து நான் எல்லாத்தையும் மண்டையில ரிவியூஸ் பண்ணும்போது தான் ஓ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா பயங்கரமா இருந்தது. நீங்க உட்காந்து நீங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு வாட்டி உங்களுக்குள்ள இந்த படத்தை ரிவைன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, ஆமால்ல இது முன்னாடியே வச்சிருக்காங்கல்ல, இதுவும் அங்கேயே வச்சிருக்காங்கல்ல, எல்லாத்துக்குமே ஒரு ரீசனோட சூப்பரா இருக்கும் படமே. நீங்க பாருங்க, காமெடி ஜானர் தான், கொஞ்சம் இதுவா தான் இருக்கும், கொஞ்சம் எப்படி சொல்றது ஸ்லோபனா இருந்தாலுமே வர்த், டெஃபினெட்லி உங்க டைமுக்கு வர்த்தா இருக்கும். உங்க நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுறது அப்படின்றத கருத்து பெட்டியில பதிவு விடுங்க.